13-14 கண்ட்ரி போயிருக்கேன். ஆனா அப்போ போன போதெல்லாம் எனக்கு ட்ராமாவா தான் இருந்திருக்கு. நான் ஃப்ளைட்டு எப்படின்னா எனக்கு அந்த ஜேர்னி மட்டும் பயம் கிடையாது. இப்போ அடுத்த 10 நாள் நான் ஃப்ளைட்ல போறேன் அப்படின்னா இந்த 10 நாளுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு அந்த பயம். ஐயோ நம்ம இன்னும் 10 நாள் ஃப்ளைட்டை போறோமே அங்க ஆரம்பிச்சிரும். அங்க ஆரம்பிச்சு நான் போய் அங்க இறங்கிடுவேன்ல, இறங்கி ரிட்டர்ன் ஃபிளைட் வரணும்ல, ரிட்டர்ன் வந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு அப்போ ஒரு 18-20 நாள் எனக்கு அந்த ட்ராமா இருந்துட்டே இருக்கும். என் லைஃப்ல நான் ஒன் சைடா ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 7th இருந்து. ப்ரொபோஸ் கூட பண்ணதில்ல. 7th பண்ணிருந்தா அடி வாங்கியிருப்பீங்க. அது 12th வரைக்கும் லவ் பண்ணேன். ஸோ ப்ரொபோஸ் பண்ணல. ஸோ ஆனா நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், அவன் நம்ம வீட்டுல பொண்ணு அப்போ இப்போ இல்ல அவன் நம்ம பொண்ணாட்டி எப்படி இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனது அடி. யாருமே கற்பனை கூட பண்ணல. எப்படி சொல்றது, இது வந்து இன்னும் இப்போ நம்ம இது ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு ஹிஸ்டரியா இதை படிக்கிறவங்களுக்கு எப்படி நாம எம்ஜிஆர் சாரை பத்தி பேசுறோமோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, 2 வருஷம்தான் வந்து அரசியலே புரட்டி போட்டார் அப்படின்ற ஒரு அது அகைன் ஒரு பயோபிக்கா பயங்கரமான ஒரு பயோபிக் இல்ல இது. நோபடி எக்ஸ்பெக்டட்ல விஜய் சாரே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாருன்றது எனக்கு தெரியல. அது அவரோட, எனக்கு அது ரொம்ப தோணும். அவரோட மைண்டுக்குள்ள போய் அந்த பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் அவரோட மைண்ட்ல என்னவா இருந்தது அப்படின்னு பார்க்கணுன்ற ரொம்ப ஆர்வம் இருக்கு. அன்பிலீவபிள். ஹாய் ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் எனக்குள் சினிமா வித் மீ விஜய் மோனிஷா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லுவேன். ஏன்னா இவரோட ஜேர்னியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா விஜேவா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறமா தன்னோட மல்டி டேலண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்திருக்காரு, ஆக்டராக இருந்திருக்காரு, அண்ட் இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் டைரக்டராக இருக்காரு. இட்ஸ் நன் அதர் தென் கார்த்திக் சார் தான். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் உங்களோட ஆக்டிங்க்கு வந்து நான் ஒரு பிகஸ்ட் ஃபேன், அதையும் சொல்லிடுறேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு மேஜர் டவுட், உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே இந்த டவுட்டை கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் வந்து ஆக்டிங்கை விட்டு டைரக்ஷன் சைட் போனீங்க? இல்லைங்க, அதான் காலேஜ்லேருந்தே டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஆக்டிங் அதெல்லாமே வந்த வாய்ப்பை யூஸ் பண்ணேன். இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது மிமிக்ரி பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு ஒரு சேனலில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வாய்ப்பு கிடைச்சிது, அங்கேயே ஆங்கரிங் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது, ஆக்டிங் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ கிடைச்ச வாய்ப்பை நான் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் டைரக்டர் ஆகணுன்றது தான் அப்போலேருந்தே ஆசை. ஸோ அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க சார். ஏன்னா நிறைய பேர் என்ன, அதுவும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா டைரக்ஷனுக்குள்ளே வந்துருவோம், அதுக்கப்புறம் நம்மளை ஹீரோவாக லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதான் ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். இப்போ எஸ்ஜே சூர்யா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஆக்டர் ஆகணுன்றது தான் அவரோட ஆசையே. ஆனால் யாரும் முதல்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்றதுனால அவர் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சார். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு கேமரா முன்னாடி நடிக்கிறது வந்து நான் அவ்வளோ அதை என்ஜாய் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும், சுற்றி ஒரு 100 பேர் முன்னாடி நான் ஒரு சீனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூச்சமாக இருக்கும், அதை நான் பயங்கரமாக என்ஜாய்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் டைரக்ஷன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ டயர்டானாலும் 24/7 அந்த வேலையை ஹெக்டிக்காக பண்ணாலுமே ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். ஸோ இதை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுறேன்றதுனால எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அ டைரக்டர். ஸோ இது நீங்கள் ஒரு அப்ரிசியேஷனாகவும் எடுத்துக்கலாம். பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கில் பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷை டைப்பெல்லாம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதில்லை அந்த டைமில். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து டைரக்ஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் ஒரு இது இருக்கு இல்லையா. எஜுகேஷன் ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஷார்ட்ஸ் 2 வகை தான். இப்போ டைரக்டர் ஆகணும்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி டைரக்டர் ஆகலாம், இல்லைனா இப்போ நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி டைரக்டர் ஆகலாம். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் 2014 அந்த டைமில் அது பயங்கர, அப்போ தான் யூடியூப் பூம் ஆன டைம். அப்போ நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியாக அந்த டைமில் இருந்தது. அப்புறம் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அது பயங்கரமாக வைரலாக ட்ரெண்ட் ஆச்சு. அங்கேருந்து திட்டம் 2 ஹேப்பன். ஸோ அதுதான். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்த ஷார்ட் ஃபிலிம், ரிலீஸ் பண்ணாத ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ரிலீஸ் பண்ணாமல் நிறைய இருக்குன்றீங்க, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கா? மேபி இல்லை, ஒரு சிலதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ற ஐடியாலாம் கிடையாது. சிலர் அதுவும் பண்ணுவாங்க இல்லையா, சைடு பை சைடு அந்த மாதிரி. இல்ல வேணாம், நம்மளே இதுக்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டு. அப்படியே ஓகே ஓகே, அதுல லேர்னிங் ஃபேஸ்ல. ஆமா ஆமா ஓகே ஃபைன். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹாட் ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி டூ மச்,
இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். நம்ம சினிமாலேயே வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப போல்டான ஒரு மூவ். நீங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ்லயுமே சொல்லிருக்கீங்க, நான் ரொம்ப ஓப்பன் மைண்டட், ப்ராட் மைண்டட்னு சொல்லி. உங்களோட தாட் ப்ராசஸை நீங்க உங்களோட நடைமுறையில நீங்க செயல்படுத்துறது சரி. ஆனா படமா வரும்போது அது ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அது எப்படியெல்லாம் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்ற அந்த பயம் இருந்ததா உங்களுக்கு? பயம்னு சொல்ல முடியாது. இது வந்து போல்ட் அப்படின்னா கேபி சார்லாம் அப்போவே பயங்கர போல்டாலாம் எடுத்துட்டாரு. 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் அவ்வளோ போல்டா எடுத்திருக்காரு அப்படின்னும் போது, ஸோ அதோட இதை விட போல்டாலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணிடல. பட் ஆனால் அதான் பயம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாற்று கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ ஜாதி இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா இருக்குன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன ஒன்று பேசினாலுமே அதுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும். பட் ஓகே, அதை இப்போ பிகே படம் எடுத்துக்கோங்க, அதில் கடவுள் இல்லை அப்படின்றது தான் சர்காஸ்டிக்காக பயங்கர சட்டையறுக்கலாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள், விமர்சனங்கள், இல்லை அவரை திட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் ஆனால் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெடியாக தானே இருக்கணும். ஸோ அது ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் தான், அதை என்ஜாய் பண்ணி தான். ஓகே, நீங்க வந்து கேபி சாரை பத்திலாம் பேசுனீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு மானசீகமான குருன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? நீங்க மேபி அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிருக்கலாம், டைரக்டாவும் லேர்ன் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களோட படங்களை பார்த்து நீங்க கத்துக்கிட்டதா இருக்கும். அந்த மாதிரி பர்சன் யாரு? சரி, நிறைய பேர் இருக்காங்க. அதான் இப்போ கேபி சார் ரொம்ப பிடிக்கும், பார்த்திபன் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ல அவரோட அப்ரோச். பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், மணி சார், செல்வராகவன் சார், கௌதமேனன் சார், இப்போ பிரதீப் ரங்கநாதன், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்குற. ஏதாவது குருன்னு ஒருத்தரை எடுத்து இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ உங்க ஃபேவரட் டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டைரக்டர் அப்படின்னா அது எப்படி ஆயிரும்னா ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஆயிரும். இப்போ அந்த டைரக்டர் ஒரு தப்பான படம் இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு படம் நல்லா இல்லைன்னா கூட நம்ம முட்டு கொடுப்போம், நல்லா தான் இருக்கு. ஒரு ஹீரோ ஃபேன் ஆயிட்டோம்னா ஒரு படம் நல்லா இல்லைனாலும் நல்லா தான் இருக்குன்னு முட்டு கொடுப்போம்ல. அப்படி இல்லாம எனக்கு படங்கள் தான் என்ன இன்னும் இன்ஸ்பயர் பண்ணும். ஒரு படம், அதாவது எனி குட் ஃபிலிம் இன்ஸ்பயர்ஸ் மீ. இந்த படத்துல இது சூப்பரா இருக்குல்ல, எவ்வளோ சூப்பரா டெல்லிங், எவ்வளோ சூப்பரா இருக்கு, இல்லை மேக்கிங் சூப்பரா இருக்கு, ஏதோ ஒன்று அந்த படம் நமக்கு கற்றுக் கொடுக்கும்ல. ஸோ ஒரு டைரக்டரோட ஃபேனாக இருந்து அது ஓகே. அதான் இப்போ நான் சொன்ன டைரக்டர்ஸ்லாம் எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் தான். பட் அதை தாண்டி யாருனே தெரியாத, ஒரு பேர் தெரியாத ஒரு டைரக்டரோட ஒரு படத்தை பார்த்தா அந்த படம் என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா அந்த படம் என்ன எனக்கு டீச் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ படங்கள் பார்க்கறது அது மூலமாக கற்றுக்கிட்டது தான் இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வெல் செட். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு படத்துக்கு மெயினானதே வந்து அந்த ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்றது தான். ஸோ இது வந்து நீங்க எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை கிரியேட் பண்ணுவீங்க? அதுதான், அது நிறைய வகைகளில் இருக்கலாம். அது ஒவ்வொரு கதை ஒவ்வொரு மாதிரி இன்ஸ்பயர் ஆகும். ஒரு கதை முழுக்க முழுக்க நம்மளோட கற்பனையாக இருக்கும். ஒரு லைன் வந்து இது இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போ அடியே வந்து அந்த படத்தில் வந்து இங்கே லவ்வே ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பான், திடீர்னு தூங்கி இருந்துச்சா பேரலல் யூனிவர்ஸ் ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் அவனோட லைஃபோட ஃபஸ்ட்டு ஒன் சைடு லவ் அவனோட பொண்டாட்டியாக இருப்பான். இது என் லைஃப்பில் நான் ஒன் சைடாக ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 7th ப்ரொப்போஸ் கூட பண்ணதில்லை. 7th பண்ணியிருந்தா அடி வாங்கியிருப்பீங்க. அது 12th வரைக்கும் லவ் பண்ணேன், ப்ரொப்போஸ் பண்ணல. ஸோ ஆனால் நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், தூங்கி அவன் நம்ம வீட்டில் பொண்ணு இப்போ இல்லை, அவன் நம்ம பொண்டாட்டி எப்படி இருக்கும்ல அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் அடி. இந்த மாதிரி ஒவ்வொரு கதை ஒரு சில விஷயங்கள், ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகும். இப்போ யாரோ பேசுகிறாங்க நம்ம கிட்ட, அவங்க லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இங்கிருந்து இப்படி நடந்திருந்தா அப்படின்ற விஷயம் நமக்கு இன்ஸ்பயர் ஆகும். இல்லை படிக்கிற ஏதோ ஒரு ட்ரூ இன்சிடென்ட், இப்போ யோர் ஷேம்ஃபுல்லி 2 வந்து டெல்லியிலேயோ எங்கேயோ ஒருத்தருக்கு நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்லேருந்து அவர் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகும் தான். ஸோ ஒவ்வொரு கதை ஒவ்வொரு மாதிரி நமக்கு இன்ஸ்பயர் ஆகும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஹாட்ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடியேன்றது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஸ்டோரி மாதிரி கொண்டு போனீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட்ஸ்பாட்ன்னும் போது நீங்கள் வந்து ஸ்டோரியாக ஒரு செக்மெண்ட்டாக போறீங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு எதை வச்சு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்? ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டா இல்லை இந்த மாதிரி போகிறது? இல்லை, ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கதை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது ஏன் அப்படின்னா எப்பவுமே அதோட ரீச் வேற, அதோட இது இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஹாட்ஸ்பாட் 2 என்னதான் அது வந்து நிறைய பேர் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதோட கமர்ஷியல் பீக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா சென்டரில் ஆந்தாலஜி பெருசாக ஒர்க் ஆகாது, தேட்ரிக்கலாக ஒர்க் ஆகிறதே அது ஒரு மாதிரி ஒரு இதுதான், அதுக்கு இவ்வளோதான் லிமிட் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஃபீச்சர்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அது சூப்பராக இருந்துச்சுன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ ஆனால் ஆந்தாலஜி அது ஹாட்ஸ்பாட் 1 வந்து நாங்கள் 2021 அது ஆரம்பிச்சது. அப்போ வந்து இந்த நிறைய ஆந்தாலஜி தமிழ் நவரசா புத்தம்புது கலை அதெல்லாம் வரல.
அதுக்கு முன்னாடியே சில்லு கருப்பட்டி வந்திருந்தது. அது ஓரளவு தேட்டரில் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷனில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஆந்தாலஜி தமிழில் ரிலீஸ் ஆகி எல்லாமே பயங்கர சரியாக போகலை, எல்லாமே டிசாஸ்டர்ஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் ஓடிடிஸ்லாம் ஆந்தாலஜினாலே ஐயோ அப்படின்ட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆந்தாலஜிக்கு தேட்ரிக்கல் மார்க்கெட் கிடையாது அப்படிலாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை தாண்டி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோமேன்றதுனால ஹாட்ஸ்பாட் 1 பண்ணி முடித்தோம். பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்ட்டு 2 பண்ணோம். பட் இப்போ கேட்டிங்கன்னா நான் ஆந்தாலஜி பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் அதோட எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இவ்வளோ தான். அதை தாண்டி அந்த மேக்ஸிமம் பீக்கை அது ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜேவாவாக இருந்திருக்கீங்க, அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்திருக்கீங்க, அண்ட் ஆல்சோ வந்து இப்போது ஆக்டிங்லேயும் இருந்திருக்கீங்க, டைரக்ஷன், இப்படி வெவ்வேறு ஃபேஸில் இருக்கும்போது உங்களுக்கு எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அண்ட் இருந்தது? சேலஞ்சிங்னா நடிக்கிறது தான் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அதான் சொன்னேன், அது ரொம்ப கூச்சமாக இருக்கும் எனக்கு. இப்போ நான் ஸ்பாட்டில் நான் தான் டைரக்ட் பண்ணும்போது நான் தான் சொல்லி கொடுப்பேன், நான் தான் இது பண்ணுவேன், அது எனக்கு வரும். ஆனால் கேமரா முன்னாடி நான் நின்று ஆக்ஷன்னு சொல்லி நான் நடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அந்த 100% என்னால் அந்த கூச்சத்தை விட்டு என்னால் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி அவன் நம்மளை பார்த்து கமெண்ட் அடிக்கிறானோ, இவன் நம்மளை கலாய்க்கிறானோ, நம்ம கேவலமாக பண்ணுறோமோ, நம்ம ஃபேஸ் ரொம்ப கன்றாவியாக இருக்கும், இப்பெல்லாம் எக்கச்சக்கமாக தாட்ஸ் மைண்டுக்குள்ளே போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போதே அதான் எப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டராக ஆகிறான் அப்படின்னா அவனோட 100% வெக்கத்தை விடும்போது தான் அவன் ஒரு பெஸ்ட் ஆக்டர் ஆகிறான். நான் பேசிக்காக ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ அதனால இப்போ ஆனால் விஜய் சார் இன்ட்ரோவர்ட் தான், பட் இப்போ இன்ட்ரோவர்ட்டாக இல்லை. அவர் முன்னாடி பேசவே மாட்டார். ஆடியோ லான்ஸ்க்கு வந்தாலும் வாழ்த்துக்கள் அவ்வளோதான், ஒரு 3-4 வார்த்தை தான் பேசுவார். அப்படி இருந்த ஒருத்தர் பயங்கரமாக பண்ணியிருக்கார். ஸோ அதனால அப்படின்னு எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கணும். இப்போ தெரில, எனக்கு அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ நீங்களே இப்போ வந்து விஜய் சார்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ மக்கள் செலிப்ரேட் பண்ண ஒரு ஹீரோ இப்போ வந்து சிஎம்மாக கலக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அன்பிலீவபிளுங்க. யாருமே கற்பனை கூட பண்ணல. எப்படி சொல்றது, இது வந்து இன்னும் இப்போ நம்ம இது ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு ஹிஸ்ட்ரியா இதை படிக்கிறவங்களுக்கு எப்படி நாம எம்ஜிஆர் சாரை பத்தி பேசுறோமோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, 2 வருஷம்தான் வந்து அரசியலே புரட்டி போட்டார் அப்படின்ற அது அகைன் ஒரு பயோபிக்கா, பயங்கரமான ஒரு பயோபிக் இல்ல இது. கண்டிப்பா நோபடி எக்ஸ்பெக்டட்ல. விஜய் சாரே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாருன்றது எனக்கு தெரியல. அது அவரோட, எனக்கு அது ரொம்ப தோணும். அவரோட மைண்டுக்குள்ள போய் அந்த பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் அவரோட மைண்ட்ல என்னவா இருந்தது அப்படின்னு பார்க்கணுன்ற ரொம்ப ஆர்வம் இருக்கு. அன்பிலீவபிள். ஸோ கமிங் பேக் டு யுவர் சினிமா ஜர்னி, ஸோ மோலிவுட் டைம்ஸ்னு ஒரு மலையாள படத்தில் வந்து சினிமாவில் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்றது காட்டியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரிலாம் ஏமாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி நிஜமாலேயே நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படிதான் இருக்கா, அண்ட் தமிழ் சினிமாவில் அப்படி இருக்கா அப்படின்றது உங்களுக்கு? சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்தாலுமே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும்ல. எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ சினிமான்றதுனால அது வெளியே அதிகமாக தெரியும், அவ்வளோதான். ஏன்னா இது பேசிக்காகவே இது ஒரு பப்ளிக் இதுன்றதுனால இங்கே ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது பயங்கரமாக தெரியும். எல்லா இடத்துலையுமே அது இருக்க தான் செய்யுது. ஐடி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், லாயர் ஃபீல்டு, டாக்டர், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. சினிமாலையும் இருக்க தான் செய்யுது. பட் அதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், கண்டிப்பாக ஏமாறுவோம். அந்த ஏமாற்றம் நமக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ அடுத்து ஒருத்தர் அப்படி பேசும்போது எடுத்தவரும் நம்பக்கூடாது அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆயிரும்னா, உண்மையாக ஒருத்தர் பேசினாலும் நம்மளால நம்ப முடியாது. இவன் உண்மையாக தான் பேசுகிறானா இல்லை இவனுக்கு வேறு ஏதாவது இது இருக்கான்னு. அதுதான். ஸோ அது நம்ம கடந்து வந்து தானே ஆகணும். ஆச்சு, 16 வருஷம் ஆச்சு மீடியாவுக்கு வந்து, மீடியாவில் ஆரம்பிச்சு. ஸோ இதில் நிறைய லேர்னிங் இருக்குது. ஸோ இப்போ ஓகே. இப்போ ஹாட்ஸ்பாட்டில் வந்து நீங்கள் காமிச்சிருப்பீங்க இல்லையா, 2 ஹீரோஸோட ரசிகர்கள் வந்து அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு எடுக்கும் போதே ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும், ஏன்னா ரியாலிட்டியில் இது நடந்துட்டுருக்கு. இப்படின்னும் போது ரசிகர்கள் வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? உங்களுக்கு வந்து ஓகே அது ஒரு படமாக மட்டும் பார்த்தாங்களா, இல்லை அதுக்கான அப்போசிஷன் உங்ககிட்ட காமிச்சாங்களா? இல்லை, எனக்கு நான் ஆக்சுவலி நிறைய பேஷிங், நிறைய திட்டுவாங்க தான் கேள்வி நினச்சேன். பட் எனக்கு ஆச்சரியமாக நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் எனக்கு பர்சனலாக மெசேஜஸ் எல்லாமே ப்ரோ சூப்பர், எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது அப்படிலாம் பயங்கரமாக அதை புரிஞ்சுக்கிட்டு இது சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே,
இந்த அளவுக்கு புரியுது அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி எனக்கு பர்சனலாக மிரட்டல்கள் அந்த மாதிரி எதுவும் வரல. பட் ஆனால் அந்த கடுப்பில் ஒரு சில விஷயங்கள் படத்தோட ஐஎம்டிபியை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணாங்க ஒரு குரூப்பு. ஸோ அது டப்புன்னு எங்கிறதோ டபால்னு நீங்கள் பார்த்தீங்க ஐஎம்டிபி பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் 1 அடியே திட்டம் 2 இது மூணுத்துக்குமே 2500 ஓட்ஸ் தான் இருக்கும். அது ஏன்னா ஜென்ரலாக இப்போ நீங்கள் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா 2500 3000 ஹாட்ஸ்பாட் 2ஓட ஐஎம்டிபி ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ஓட்டு மேலே இருக்கும். ஃபுல்லாக போட்டு அதான் நீங்கள் ஐஎம்டிபியில் போய் 1 0 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக குறையும். ஸோ அது நடந்தது. புக் மை ஷோலையும் பயங்கரமாக அதான் திரும்ப புக் மை ஷோவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆயிரும். அது ஏன்னா அவங்களுக்கு ஸ்பாம் பண்ணால் தெரிஞ்சிடும். அது 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 பேர் என்ன அந்த இதுவே அல்காரிதமே அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ ஆனால் இதில் ஐஎம்டிபியில் அது நடந்தது அவள் தானே தவிர பர்சனல் மிரட்டல்கள் அப்படி எதுவும் பெருசாக வரல. நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் சொன்னாங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், அந்த சீனை வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரை வச்சு ஒரு சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருப்பீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக அது ரொம்பவே வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு சீன், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனதும் கூட. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபுல் சீன் சிங்கிள் ஷாட்டில் அது கட்டு தான் இருக்கும். ஒரு இடம் மட்டும் ஒரு அழுகிற போயிட்டு வந்திருப்போம். அதை ஒரு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த சீன் எழுதும் போதே அதான் எனக்கு மாடுலேஷனோட தான் எழுதியிருப்பேன். அந்த கத்தி ப்ரெஸ் மீட்டில் விஜய் சார் பேசுவார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் அதை எழுதியிருப்பேன். ஸோ அதான் நினச்ச மாதிரி அதை யார் பண்ண போகிறா, அது எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் சார் சொல்லவே வேணாம், அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டர். ஸோ அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். எடுக்கும் போதே எங்களுக்கு பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. ஓகே. ஸோ உங்களோட கேஸ்டிங், அதாவது டைரக்ஷன் என்னதான் நம்ம பண்ணாலுமே அதுவே ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதை விட சேலஞ்ச் அப்படின்னா நம்ம இந்த கேரக்டர் வந்து ஒருத்தரை மைண்டில் வச்சு எழுதியிருப்போம், அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க உங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே? ஆர்டிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுவோம்? இப்போது ஒரு கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கு யாரெல்லாம் செட் ஆவான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு நம்ம பட்ஜெட்டில் யார் செட் ஆவா, அவங்க அதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அங்கேருந்து அவங்களுக்கு கதை சொல்லி பண்ணுறது தான். இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியா ஹைப்புக்கு அப்புறம் இந்த ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிற ஆட்களை போடணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. பட் அகைன் அது எடுக்கிற கால் தான். இப்போ ஒரு இந்த கேரக்டர் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த சீன் இந்த கேரக்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னா, அப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒருத்தரை அந்த கேரக்டருக்கு போட்டோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கே அவன் நடிச்சாதான் அந்த சீனே ஒர்க் ஆகும் அப்படின்னும் போது ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க நடிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அங்கே ப்ரையாரிட்டி அவன் நல்லா நடிக்கணும். அதுதான் அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது இல்லைன்றது 2ஆம் பட்சம். ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், அது பெருசாக நடிக்கணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம படத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைடில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நம்ம அந்த கால் எடுத்துடலாம். ஸோ அகேன் டிபெண்டிங் ஆன் த கேரக்டர், இந்த ரோலுக்கு ஆக்டிங் முக்கியமா, பர்ஃபார்மன்ஸ் முக்கியமா, இல்லை நமக்கு இந்த ரீச்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. பட் அதான் இப்போது இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் தட் வே அப்படின்னும் போது அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தெரிஞ்சவங்களை விட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் வந்து நிறைய பேர் வந்து கேஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது வடிவுக்கரசி மேம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க ரீசெண்டாக, லைக் அந்த மாதிரி அவங்களோட ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை போட்டு நடிக்க வச்சதுனால டைம் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் ஆச்சு, எங்களோட டைம் வேஸ்ட் ஆச்சு, அவங்களுக்கு அந்த ஷார்ட்டை வந்து ஓகே பண்ணுறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? சரிதான். இன்ஃப்ளூயன்சர்ஸ்னாலே நடிக்க தெரியாது அப்படின்றது கிடையாது. இப்போது அவங்களுக்கு நடந்தது அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால நடந்த அவருக்கு நடிக்க தெரியாமல் அவங்களுக்கு நடிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போது அதுதான், இப்போது 100 இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உண்மையாகவே ஒரு 20-25 பேருக்கு நல்லா நடிக்க தெரிஞ்சிருக்கலாம், அது நமக்கு தெரியாதுல்ல. பட் அதான் அது நம்ம எடுக்கிற கால் தான். இப்போ அந்த கேரக்டருக்கு தேவைன்னா நம்ம நடிக்க தெரிஞ்சவங்களே எடுக்கணும், இல்லைன்னா அது பரவாயில்ல, இவங்க வந்து போனால் போதும் நமக்கு அதனால ரீச் அப்படின்னா அது பண்ணிக்கலாம். பட் அகைன் அது ப்ரையாரிட்டி வந்து அந்த சீனை பொறுத்து தான் அந்த கேரக்டர். அதான் ஏற்கனவே சொன்ன பதில் தான் இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்னாலே நடிக்க தெரியாது அப்படின்றது அது எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க உண்மையாகவே ஒரு நல்ல ஆக்டராக இருக்கலாம், அவங்க ரீச்சுக்காக அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அவங்க தங்களை வெளியே தெரியப்படுத்திக்கிறதுக்காக தான் அவங்க இன்ஃப்ளூயன்சராகவே ஆயிருக்கலாம். இந்த ரூட் மூலமாக அவங்க சினிமாவுக்கு வர ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வாய்ப்பு கேட்பாங்க, ஆடிஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆங்கர்ஸ், டிவி ஆக்டர்ஸ் ஆங்கர்ஸ்க்கெலாம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஆங்கர்ஸை நடிக்க வைக்கிறது கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிமில் ஓகே, ஷார்ட் ஃபிலிமாக அவங்க ஆக்டர்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்போ ஆங்கர்ஸை நடிக்க வைக்கிறது கரெக்டா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேபி அவங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் அந்த இது இருக்கும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃப்ளூயன்சரும் ஆன் ஸ்கிரீன் தானேங்க. ஃபோன் கேமராவோ அலெக்சா கேமராவோ எல்லாம் கேமரா தானே. அவங்களும் கேமரா முன்னாடி தானே பண்றாங்க. அப்போ அவங்களுக்கும் ஆன் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்போ நீங்க பதில் சொல்லுங்க, ஆங்கர்ஸை நடிக்க வைக்கிறது கரெக்டா? ஓகே. இப்போ இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரூம்குள்ள அவங்களே ஒரு தன்னோட ஃபோன்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அதுல பெருசா ஆடியன்ஸ்னு யாரும் இருக்க போறது இல்ல, இல்ல. எல்லா இன்ஃப்ளூயன்சரும் அப்படி கிடையாது. ரோட்ல போய் பப்ளிக்ல ஒரு ஹோட்டல் முன்னாடி உட்காந்து பேசுறாங்க, மக்கள் கிட்ட பேசுறாங்க, கண்ணாபின்னான்னு கிரேசியா என்னென்னமோ பண்றாங்களே. இன்ஃபேக்ட் ஆங்கர்ஸ் தான் ஒரு ஸ்டுடியோ உள்ள பேசுறாங்க. இவங்க தான் ரொம்ப வெக்கத்தை விட்டு நிறைய விஷயங்கள் ரோடுக்கு போய் என்னென்னமோ பண்றாங்கல்ல. அவங்க தான் இன்னும் அதிகமா பண்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்ஃப்ளூயன்சர் பத்தி லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டுடுறேன். என்ன அப்படின்னா வந்து கஷ்டப்பட்டு படத்தை வந்து எடுக்கிறாங்க, டைரக்டர் டீமும் சரி, ப்ரொடியூசர் டீம் இப்படின்னு ஒரு டீமா வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனா அதை ப்ரமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு அவங்க படம் பார்த்து ரிவ்யூ சொல்றாங்க. அது மூலமா நிஜமாலேயே படம் ஓடுதா, அதனால நிஜமாலேயே வந்து ஒரு வர்த் இருக்கா அப்படின்றது. ஓடுதா இல்லைன்றது தாண்டி ரீச் கண்டிப்பா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு படம் பேர் நம்ம சொல்ல முடியாது. அந்த படம் வெறும்னே இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஷோ போட்டு அதுல இது வந்து அதனால அந்த படம் ஒரு ஸ்கேம்ன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாச்சு. அப்படி நடந்திருக்குல்ல. அப்படின்னா அது ஒரு ரீச்சை கிரியேட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன படம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட அந்த படத்தை வெளியே தெரிய வைக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே வழி அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு ஷோ போடும்போது அந்த படம் வெளியே தெரியும். ஸோ அதுக்கு அது ஒரு வழியாக இருக்குது. ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் ஓடுறதும் ஓடாதோ அந்த படம் எப்படி இருக்குன்றத பொறுத்து. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம், அந்த ப்ராடக்ட்டை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுவோம்ல. இப்போ ப்ரெஸ்ஸு, ப்ரீமியர் ஷோ, இன்ஃப்ளூயன்சர்ஸு, ப்ரொமோஷனு, என்னென்னமோ அதில் ஒன் ஆஃப் த வழிகள் இது. அது தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே. ஸோ உங்களோட திட்டம் 2 படம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் குரூப் தான் அந்த படத்தை விரும்பி பார்த்துருப்பாங்க அப்படின்றதே கிடையாது. சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே அந்த படம் பார்த்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு படம். ஸோ இது நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு அந்த ஐடியாலஜி வந்தது, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி வந்தது, நீங்கள் போயிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமை வந்து ரீச் பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, ஒரு நாள் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தர் அந்த வீடியோ பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாலே நம்ம ஊரில் வந்து ஒரு பையன் பொண்ணா மாதிரி அவங்க அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதுதான் எல்லாருக்கும் அப்போது அந்த டைமில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன் 2018 ஏதோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறேன். அப்போ தான் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் அவர் வந்து வீடியோ, அவரோட டிரான்சிஷன் வீடியோ ஒரு 3 minutes வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. என்னன்னா, நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணாக இருந்தேன் அப்படின்னு. அந்த பொண்ணு பார்க்க செம்ம அழகாக இருக்கா. ஓகே, ஒரு பொண்ணு அப்படின்னு பார்க்குறேன். அங்கேருந்து அந்த ஜேர்னியை ஃபுல்லாக 1 month லேட்டர், 2 months லேட்டர், 6 months லேட்டர், 1 year லேட்டர் ஃபுல்லாக போய் அந்த 3 years லேட்டர் அப்படின்னு பார்த்தா ஒரு செம்ம ஸ்மார்ட்டாக ஒரு பையன். அதாவது இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பொண்ணை எந்த பையன் பார்த்தாலும் சைட் அடிப்பான். இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற இந்த பையனை எந்த பொண்ணு பார்த்தாலும் சைட் அடிப்பான். 2 பேரும் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் எண்டில் வந்து அந்த ஃபோட்டோ, இந்த பொண்ணு தான் இப்படி இந்த பையனாக மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னால் அதை இப்படி ஒரு பொண்ணால பையனா மாற முடியுன்ற ஒரு விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் தான் இந்த மாதிரி கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்களே தவிர இந்த ஒரு விஷயம் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அண்ட் பயங்கர எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. இதை நம்ம ஒரு கதையாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை முதல்ல லீனியராக ஒரு பொண்ணு பையனாக மாறுறதை நோக்கி அது ஏதோ எனக்கு அந்த ட்ராமாவாக போயிட்டு இருந்தபோது அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல அப்படின்னு ஒரு சோன் இருந்தது. அப்போது ஒரு பாயிண்ட்ல இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக பண்ணால் எப்படி இருக்கும். ஒரு பொண்ணு காணோம், இல்லை செத்துட்டா, அவளை நோக்கி ஒரு ட்ராவல் பார்த்தா கடைசியில் கூடவே இருந்த அந்த பையன் தான் அந்த பொண்ணு அப்படின்னா அது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன கிடச்சதோ அந்த ஃபீல் வரும் அப்படின்னு தோணுச்சு. அங்கேருந்து அந்த கதையை பண்ணது தான். ஐஸ்வர்யாக்கு யோர் ஷேம்ஃபுல்லி 2 அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன டைமில் பயங்கரமாக அது வைரலாக போன டைம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பேசினாங்க. அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷும் கால் பண்ணி பேசினாங்க. ரொம்ப நாளாக இருந்தது பேசும்போது நான் அப்போது சொன்னேன், ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீக்கே வாங்கன்னு சொல்லி அவங்க ஹைதராபாத் தெலுங்கு ரீமேக் ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தாங்க. அங்கே வர சொன்னாங்க. அவங்க ஹோட்டலுக்கு போய் நரேட் பண்ணேன், ஃபுல்லாக கதை கேட்டாங்க. கேட்டு ப்ளீஸ் இதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னாங்க. பண்ணுவாங்க ஐஸ்வர்யா அப்படின்னு. கடைசியில் அதில் வந்து முதல்ல சேர்ற மாதிரி இருந்தது, அந்த பையனும் அவங்களும் சேர்ற மாதிரி இருந்தது. அதை மட்டும் அவங்க சொன்னாங்க. என்னால் சேர்ற மாதிரி யோசிக்கவே முடியல விக்னேஷ். அவங்க அதை ரிலேட் பண்ணி நான் இப்படி இருக்கேன் சின்ன வயசுலேருந்து, என்னோட கூட படித்த இந்த பொண்ணே இப்படி பையனா மாதிரி என்ன இப்படி அப்படின்னா என்னால் அதை கற்பனையே பண்ண முடியல விக்னேஷ். அது மட்டும் நீங்கள் யோசிங்க, கிளைமேக்ஸில் அவங்க சேர்றது மட்டும் யோசிங்க, மற்றதெல்லாம் ஓகே தான், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா ஓகே.
ஸோ அப்படிதான் அது. சூப்பர். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனரில் ரொம்ப நல்லாவே வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி எடுத்துட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப கமர்ஷியல் ஹிட் கொடுக்குறாங்க, பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குறாங்க. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரி டேரக்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணுறது இல்லை இல்லையா? அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, இப்போவும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாங்க. அப்படி சொல்லவே முடியாதுல்ல. எப்படி சொல்கிறது, லவ் டுடே ஒரு வெறும்னா ஃபோன் மாத்திர அந்த ஐடியாவே ஒரு வித்தியாசமான ஐடியா தானே. அதை மேபி அப்போ ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா தானே. ஸோ அப்படிலாம் இல்லை, இப்போவும் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக பண்ணுற நிறைய பேர் இருக்க தான் செய்யலாம். ஹாட்ஸ்பாட் டூ மச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தம்பி ரமையா சார் வந்து அந்த காஸ்டியூம்ல வருவார். ஏன்னா அவங்க பொண்ணை வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அது. ஆனால் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்னதான் வாயில சொன்னாலும் அடிச்சாலும் திட்டினாலும் புரியாது. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக காமிச்சா மட்டும்தான் ஒரு விஷயம் புரியும் அப்படின்றத ஒரு டீப்பான மெசேஜை அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் காமிச்சிருப்பீங்க. அது தேட்டரில் பார்க்கும்போது வேற லெவல் ரெஸ்பான்ஸ். அண்ட் அது ஷூட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்தது. தம்பிராமையா சார் பயங்கரமான ஆக்டர். முன்னாடியே சீன் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ பக்காவாக நான் வாய்ஸ் நோட்டில் ஃபுல்லாக டயலாக் பேசி மாடுலேஷன் எங்கே பாஸ் எங்கே எல்லாமே அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. ஸோ டேக்கில் நமக்கு வெறும்னே அவர் பண்ணுறதை கேப்சர் பண்ணுறோம், அது மட்டும் தான் இருந்தது. பட் என்னதான் நான் பேசி மாடுலேஷன்ஸ் எக்ஸாக்ட் மாடுலேஷன்ஸ் தான் அப்படின்னு இருந்தாலும் அவர் அங்கே குட்டி குட்டியாக அவரோட அந்த நுவான்சஸ் இருக்குல்ல, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இது எடுக்கும் போதே எனக்கு ஐயோ இதை எப்படா தேட்டரில் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நானும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஒரு ட்ரெஸ் ரிவீல் ஆகும்ல, அவர் அந்த ட்ரெஸ்ஸில் நின்றுப்பார், வாக்கில் வந்து பேசுவார், அந்த இடம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த இடம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணதை தாண்டி அதுக்கப்புறம் அவர் அங்கே டயலாக் பேசுவார். பேசுகிற டயலாக்கெல்லாம் கிளாப் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் ஒவ்வொரு டயலாக்கும் ஆனால் இதை நான் என் பொண்ணுக்கு சாதாரணமாக கூட இதை சாதாரணமாக கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் சில விஷயங்களை சொல்கிறதுல சொன்னதான் புரியும்னு என் பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அது அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸு அந்த டயலாகுக்கு கிளாப் அடிச்சாங்க. அது எனக்கு பார்க்கும்போது தேட்டரில் பயங்கரமாக இருந்தது. எடுக்கும் போது தான் ஒரு மாதிரி நம்ம நினச்சதை விஷுவலாக பார்க்கும்போது ஒரு பயங்கர அந்த ஹாப்பினஸ்க்கு ஈடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எழுதிட்டோம், ஒரு ஸ்கிரிப்டே எழுதிட்டோம், அந்த ஸ்கிரிப்டை விஷுவலாக நம்ம அதை டிரான்ஸ்லேட் ஆகிறத பார்க்கும்போது அதுவும் நமக்கு சூப்பராக டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்காசம்க்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். அது பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்டோ அந்த எமோஷனுக்கு உங்களுக்கு டக்குன்னு யாரெல்லாம் மைண்டில் வராங்க, எந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லவ். நிறைய பேர் வராங்களா மேடம்? நோட் பண்ணிக்கோங்க. இல்லை, அவங்களுக்கே தெரியும். ஸ்கூலு, அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு 4-5 காதலை கடந்து ஆட்டோகிராஃப் மாதிரி தான். ஓ ஃபைன். அண்ட் ஹாப்பினஸ்? டைரக்ஷன், சினிமா டைரக்ஷன். நைஸ். சேட்னஸ்? என்னோட காதல் தோல்விகள் ப்ளூரல்ஸ்ல ஒரு 2 காதல் தோல்விகள். ஓகே ஃபைன். ஸோ ஃபுட்? பிரியாணி தான். பிரியாணி. பிட்ரேயல்? ஒரு ஒரு ரொம்ப கேவலமான ஒரு பெட்ரேயல் ஒன்று நடந்தது. அவன் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. சினிமாவில் இருக்கிற ஒருத்தன் தான், அவனுக்கே பார்த்தா தெரியும். சரி. ஸோ ஓகே ஃபைன். அண்ட் ஹெல்ப், அந்த டைம்லி ஹெல்ப்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டக்குன்னு நம்ம ஜிபே ஒர்க் ஆகல, அந்த டைம்ல கேஷ் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். அப்போ நம்மளோட ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்சிடென்ட்டா கேக்குறீங்களா இல்ல எனிதிங் இஸ் ஃபைன். நீங்க பர்சனாவும் சொல்லலாம், இல்ல இன்சிடென்ட் உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? பர்சனா தான் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. ஸோ அதனால ஒருத்தரை சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லலாம் தப்பா இருக்கும். இன்சிடென்ட்ஸா நிறைய இருக்கு. டப்புன்னு எனக்கு அதான் அப்பா இறந்து போன டைமு. அப்போ வந்து ஃபுல்லாவே கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தான். கோவிட் அந்த டைம் 21ல். ஸோ இப்போ வரைக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட எல்லாமே. ஒரே பையன், ஸோ அதனால் இந்த அண்ணன் தம்பி அதெல்லாம் லோன்லியாக ஃபீலே பண்ணது கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ கூடவே இருந்து எப்பயுமே பிரதர் சிஸ்டரை தாண்டி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. ஓகே. ஸோ பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை மீடியா பர்சன்? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸும் இப்போ என் ஒய்ஃப் சூர்யா அவங்க. ஓகே ஃபைன். அண்ட் உங்களோட அடிக்ஷன் அப்படின்னா எதை சொல்வீங்க? அடிக்ஷன் இதுதான், சினிமா தான். ரைட்டிங்
ஏதாவது கதை யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது 24/7 மைண்டில் அதுதான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ வீட்லேயே அதெல்லாம் கடுப்பாங்க. இப்போ பேசிட்டு இருப்பா, திடீர்னு எனக்கு டப்புன்னு ஒன்று தோணும், டேய் ஏன்டா 24 மணி நேரம் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கனவுலலாம் ஐடியாஸ் தோணும். ஸோ அது ஒரு அடிக்ஷன் சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மூவி ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். நிறைய இருக்கு. ஒன்று தான் அப்படின்னா கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன், அது பயங்கரமா. ஓகே. ஸோ யுவர் ஃபேவரட் டெஸ்டினேஷன்? டெஸ்டினேஷனா, சுவிட்சர்லாந்து போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு ஃப்ளைட்டு பயம். அதனால இப்போ ஒய்ஃப் கிட்ட இப்போ பயங்கர பிஸியாக இருக்கேன் சொல்லுவேன், அடுத்து ஃபியூச்சரில் போகலாம் நம்ம கல்யாணம் ரீசெண்டாக ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி, நம்ம பையன் வளர்ந்து அவனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய ட்ரிப்லாம் போகலாம், ஊட்டி கொடைக்கானல். ஏய் அப்போ ஊட்டி கொடைக்கானல் தானலாம் இல்லை, ஃபாரினுக்கு போனால் மேபி அப்போ ஃபாரினுக்கு ட்ரெயின் வந்துருச்சுன்னா அதெல்லாம் கூட ட்ரெயின் தான். ஆமாம், அது ஃப்ளைட் பயங்கர ஆங்ஸைட்டி எனக்கு. பட் ஒரு வாட்டி போனீங்கன்னா தானே அது எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய நான் 13-14 கண்ட்ரி போயிருக்கேன். ஆனால் அப்போ போன போதெல்லாம் எனக்கு ட்ராமாவாக தான் இருந்திருக்கு. நான் ஃப்ளைட்டு எப்படின்னா எனக்கு அந்த ஜேர்னி மட்டும் பயம் கிடையாது. இப்போ அடுத்த 10 நாள் நான் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னா இந்த 10 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அந்த பயம், ஐயோ நம்ம இன்னும் 10 நாளில் ஃப்ளைட்டை போகிறோமே, அங்கே ஆரம்பிச்சிடும். அங்கே ஆரம்பிச்சு நான் போய் அங்கே இறங்கிடுவேன்ல, இறங்கி ரிட்டர்ன் ஃப்ளைட் வரணும்ல, ரிட்டர்ன் வந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு அப்போ ஒரு 18-20 நாள் எனக்கு அந்த ட்ராமா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பயங்கர ட்ராமாட்டிக்கா. உங்களோட பிகஸ்ட் ஃபியர் எது மேல பயம்? அது ஒரு பல்லியா கூட இருக்கலாம் மேபி, ஏன்னா எனக்கு அது பயம், அதனால சொன்ன எக்ஸாம்பிள். பிக்கஸ்ட் ஃபியர் அதான் இப்போ ஃப்ளைட்டு சொன்னதால ஃப்ளைட்டை சொல்லலாம். அதை தாண்டி பிக்கஸ்ட் ஃபியர் லோன்லினஸ், அது பயங்கர. ஸோ பிக்கஸ்ட் லெசன் அப்படின்னா எதை சொல்வீங்க உங்க லைஃப்ல இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கல்ல? நிறைய லெசன்ஸ் இருக்கு. பிக்கஸ்ட் லெசனா, ஈஸியாக யாரையும் நம்பிட நான் அப்போல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டாக எடுத்தோட நம்பிடுவேன், பயங்கர ஜெனுவன்ரா அப்படிலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நம்மளை ஒன்று வச்சு செய்யும்ல, அப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகே நம்ம நம்புறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். அந்த டைமுக்கு அப்புறம் நம்ம நம்பணும்னா 100, ஏன்னா நான் ஒருத்தர் நம்பினா 100% ட்ரஸ்ட் பண்ணிடுவேன், அந்த டவுட்டு கிட்ட அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த நம்புறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கணும், முதல் நாளே நம்பிடக்கூடாது, இல்லை உடனே நம்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு. ஓகே. ஸோ இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்கமிங் பட்டிங் டேரக்டர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அப்படின்னா எதை சொல்வீங்க? ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த வயசும் வரல. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இத்தனை வருஷம் நீங்கள் சினிமாவில் இருந்திருக்கீங்க, மோர் தென் நீங்கள் சொன்ன மாதிரி 16 years இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சஸ்டெயின் பண்ணுறது, நம்ம ஜெயிக்கிறோம் இல்லைன்றதை தாண்டி சஸ்டெயின் பண்ணுறதுன்றதே ஒரு சேலஞ்ச் தான். டைரக்ட் பண்ண வரவங்களுக்கு வேணா சொல்றேன், என்னன்னா இப்போ முதல் படம் பண்ற வரைக்கும் எப்படி இருக்கும்னா, எப்படியாவது நம்ம இந்த முதல் படத்தை பண்ணிட்டா போதும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ முதல் படம் கிடைச்ச உடனே நம்ம டைரக்டர் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ என்னன்னா முதல் படம் கிடைச்சிட்டா நீங்க நம்ம டைரக்டர் கிடையாது அப்படின்றது தான். அந்த படம் ரிலீஸ் ஆகி அது வந்து ஒன்று கமர்ஷியலாக வெற்றி பெறணும், இல்லைனா மக்கள் அதை நல்ல படம் அப்படின்னு சொல்லணும். அது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும் போது தான் நம்ம டைரக்டராகவே ஆகிறோம். ஏன்னா என்னோட முதல் படம் வந்து ஒரு பயங்கர டிசாஸ்டர், ஒரு ஏண்டா தலையில என்ன வைக்கலன்னு ஒரு படம், அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அது பேருக்காகவே அந்த படம் வந்து பெரிய ரீச் வந்து இல்ல, படம் ரொம்ப கேவலமா இருக்கும். இல்ல பேரு சொல்றேன், இப்படிலாம் ஒரு பேர் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி. அதை நான் அறியா வயசுல பண்ண தெரியாத தவறு. ஸோ அந்த படம் எனக்கு கிடைச்சும் போது நான் அதான் நினச்சேன், அந்த படம் ஏன்னா நான் அந்த படத்தை தேடி போடல, அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல் கனவே ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு என்னை ப்ரொடியூசர் கூப்பிட்டு கதை கேட்டாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன், உடனே பிடிச்சிருக்கேன் எல்லாம், இத்தனைக்கும் பெரிய ஆட்கள் அவங்க. ஸோ அவங்க பேசுகிறாங்கன்னு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் காட் கேரிடவே படம் வந்து அப்போவே ஓகே நம்ம டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு டிசாஸ்டர் ஆகும்போது தான் அப்போ தான் புரியுது, ஓகே ஒரு படம் கிடச்சிருச்சுன்னா நம்ம டைரக்டர் கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஒன்று கமர்ஷியலாக ஹிட் ஆகணும், இல்லைனா கிரிட்டிக்கலாவது இல்லை மக்களுக்கு பிடிக்கிற ஒரு படமாக இருந்தால் தான் நம்ம டைரக்டர். அது வரைக்கும் நம்ம டைரக்டர் கிடையாது. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தோல்விக்கு அப்புறம் பயங்கர எங்கே போனாலும் மதிக்க மாட்டாங்க, படம் கிடைக்காது, எல்லாம் கதை நல்லா இருக்குது, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மொதல் படம். ஏன்னா இங்கே சினிமாவில் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூஆர் ஆஸ் குட் அஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம். உங்களோட அடுத்த முந்தைய படம் தான் உங்களோட விசிட்டிங் கார்டு. ஸோ அது எனக்கு பெரிய லேர்னிங். அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் அந்த யுவர் ஷேம்ஃபுல்லி 2 ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் தான் எனக்கு மறுபடியும் ஒரு ரீபர்த் மாதிரி சினிமாவில் மறுபடியும் டைரக்ஷன் நடந்தது. ஸோ இப்போ அட்வைஸ்னா அதுதான், அவசரப்பட்டு முதல் படம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் 0 தான். ஒரு தப்பான படம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைனஸ்க்கு போயிருவீங்க.
ஸோ ஜீரோலேருந்து நீங்கள் பொறுமையாக உங்களை தயார்படுத்திக்கிட்டு கரெக்டான படம் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு ஒரு தப்பான படம் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பொறுமையாக பண்ணுங்கள். அண்டு முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக, அது எல்லாருமே சொல்கிறது தான், சின்சியராக டெடிகேட்டடாக சினிமாவுக்கு நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருக்கீங்களோ அது கண்டிப்பாக இட் கிவ் யூ பேக் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிமே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி அது நடக்கலை அப்படின்னும் போது மோஸ்ட்லி நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்களோட டெபியூ மூவியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ஃபீல்ட் அவுட் ஆகிடுறாங்க. அவங்க அதுக்கப்புறமா காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வச்சுருந்தாலுமே ஃபீல்ட் அவுட் ஆகிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்டு ஃபார்வர்டாக போய் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தது? இல்லை, அந்த மொதல் படம் டிசாஸ்டராக படம் பண்ணும்போதே எங்களுக்கு தெரியும். அதான் அப்போ அந்த டைம்லேயே அது தெரிஞ்சிருச்சு, ஓகே இது ரொம்ப தப்பாக இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, முடிச்சு தான் ஆகணும். ஸோ முடித்தோம், நினச்ச மாதிரியே அது ரொம்ப பேட் இது தான். அதான் அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டாங்க, கால் எடுக்க மாட்டாங்க, கதை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்காது, எதுவுமே நடக்காது. ஸோ அப்படி இருந்தபோது இப்போ டீம்லேயும் டைரக்ஷன் டீமில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களும் நம்ம நம்பி இவன் டைரக்டர் ஆயிடுவான்டா, அவங்களே நம்மள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் என் டீமில் அப்படி பார்க்கல, பட் ஆனால் அப்படி தான் இருக்கும் ஜென்ரலி. ஸோ அப்போது ஓகே இப்போ என்ன பேசாமல் சினிமா விட்டு ஏன்னா அப்போ சீரியலில் அவங்களாம் இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒழுங்காக சீரியல் நடிச்சுட்டே இருந்திருக்கலாம், இல்லை ஒழுங்காக ஆங்கரிங் பண்ணிட்டு இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம காதுபட வேற ஒரு சில பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க நமக்கு இதெல்லாம் உச்சகட்டமாக நமக்கு கடுப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னும் போது அப்போ நான் திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஆனால் டீமில் வந்து பாஸ் நம்ம தான் படமே பண்ணிட்டோமே, திரும்ப எதுக்கு ஷார்ட் ஃபிலிம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு யாருக்குமே அதில் உடன்பாடு இல்லை திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல. ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எங்கே போனாலும் கதை நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க, முதல் படத்தோட பேரை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா இப்போ கதை நல்லா இருக்குன்றது சூப்பர், ஆனால் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஐடென்டிட்டி தான். அப்படின்னா இந்த ஐடென்டிட்டியை மாற்றணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மாதிரி அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஷார்ட் ஃபிலிம், அது பயங்கர ரீச் ஆச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம். அப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுத்தோம்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் ரீச் ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும்ல, அது நமக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு யுவர் ஷேம்ஃபுல்லி 1 எடுத்தேன். ஸோ 1 ஓரளவு அது யூடியூப் நம்பர் 1 ட்ரெண்டிங்லாம் ஆச்சு, ஆனால் நான் நினச்ச பிளாஸ்ட் நடக்கலை. ஸோ ஓரளவு அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீச் இருந்தது, சரி ஓகே. ஆனால் பட வாய்ப்புலாம் வரல. அதுக்கப்புறம் கதை சொல்ல போகும்போது என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் இந்த ஷார்ட் ஃபிலிம் பேரை சொன்னால் ஓ காட்டுங்க அப்படின்னு அந்த பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஜோன் அப்படி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம். ஸோ அப்போ படத்தில் டீம்லேயும் ஓகே ஹாப்பி அப்படின்னு யோர்ஷிப்லி மறுபடியும் அதோட பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்ற பாஸ் அதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் மறுபடியும் ஏன்னா பார்ட் 2 ஏன் பண்ணணுன்றதுனா அப்போ ஒருத்தன் என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்குன்னு ஒருத்தன் நான் ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தன் கேட்டான். ஸோ அவனுக்காக பண்ணலாம் அப்படின்போது மறுபடியும் எதுக்கு பாஸ் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு மறுபடியும் அப்போஸ் தான் பண்ணாங்க டீமில். மறுபடியும் எனக்கு இல்லை, நான் நினச்சது 1ல் நடக்கலை, எனக்கு இப்போ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டு பார்ட் 2 பண்ணேன். பார்ட் 2 அது அடித்து நொறுக்கிருச்சு. அந்த ரிலீஸ் ஆன அந்த ஒரு வாரம் 10 நாள் வந்து உச்சக்கட்டமான ஒரு பிளாஸ்ட், பயங்கரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரியிலே அவ்வளோ பேர் பயங்கரமாக. ஸோ அதுக்கப்புறம் தான் அது மாறுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் பேசினாங்க, நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அப்போ என்கிட்ட இந்த கதை தான் இருந்தது, இந்த திட்டமிட்ட கதை தான் இருந்தது. ஸோ அப்போ ஐஸ்வர்யா பேசும்போது அது நடந்தது. ஸோ ஆனால் இப்போ என்னாலேயே திரும்பி அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரீச் ஆகிறது கிடையாது. அப்போ யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரீச் ஆகிட்டு இருந்த ட்ரெண்ட் இருந்தது. இப்போ ஷார்ட் ஃபிலிம் கடைசியாக உங்களுக்கு எந்த ஷார்ட் ஃபிலிம் பயங்கர ரீச் ஆச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே வராது, ஏன்னா அந்த ட்ரெண்டே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் அதை தப்பு பண்ணிட்டேன்னா மறுபடியும் நான் அதை பண்ணுறதுக்கு வேற ஏதாவது தான் பண்ணும். இப்போ மேபி இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஏன்னா ஃபுல்லாக இப்போ ஷார்ட்ஸ்குள்ளே போயிடுச்சு. ஸோ தான் இப்போ என்னாலே திருப்பி அதை பண்ண முடியுமான்னு தெரியல. அண்ட் எனக்கு நடந்ததே ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா வைரல் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணால் அது வைரல் ஆகிறதுக்கு பெர்சன்டேஜ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நினச்ச மாதிரி ஆனது எனக்கு ஒரு மிராக்கிள் தான். ஸோ இப்படி தான். ஸோ இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் இருந்து டைரக்ஷன் வந்திருக்கீங்கன்னும் போது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து ஆக்ட் பண்ண வைப்பீங்க இல்லையா? இப்போ இந்த பர்டிகுலர் சீனை வந்து இவர் ஓகே கரெக்டாக பண்ணுறாருன்னு தோணுமா, இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் வெளியே வந்து இது நம்ம பண்ணி தான் இன்னும் பெட்டராக பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் தோணுமா? நான் பண்ணியிருந்தா பெட்டராக பண்ணியிருப்பேன் பிள்ளாது, அவங்க இதை இன்னும் பெட்டராக பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ நான் எழுதும் போதே வந்து அந்த சீனில் அந்த மாடுலேஷன் இந்த இடத்துல பாஸ் இருக்கணும், இந்த இடத்துல இப்படி எக்ஸாக்ட் மாடுலேஷனோட தான் டயலாகே எழுதுவேன். ஸோ விஷுவலி எனக்கு இவங்க இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுன்ற அளவுக்கு தான் மைண்டில் இருக்கும். ஸோ நான்
இப்போ நரேஷன்லேயே அப்படி தான் இருக்கும். என்னோட நரேஷன் ஸ்டோரி நரேஷன் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டப் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி பேசுதோ அப்படி தான் நான் பேசி பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு சீன் நரேட் பண்ணும்போதும் இல்லை சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நான் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அந்த மாடுலேஷனோட தான் பண்ணி காட்டுவேன். ஸோ இப்போ ஒரு கேரக்டர் நடிக்கும்போது நான் நினச்சதை விட நிறைய பேர் சூப்பராக பண்ணுவாங்க. அப்போ நம்ம உள்ளே போய் எதுவும் பண்ணுவானா, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அப்போ நான் போய் அவங்களே கேட்பாங்க, நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க அப்படின்னா நான் பண்ணி காட்டுவேன். பண்ணி காமிச்சா அதை அவங்க உள்வாங்கி அதை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஓகே. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் இப்போ ஒன்று போயிட்டுருக்கு, முடிஞ்சிருச்சுன்னா பாதி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ஸ்கெடியூல் இருக்குது, அது இன்னும் அஃபிஷியலாக வெளியே வரல. ஆனால் இதுதான் என்னோட பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது வரப்போகிறது தான். அது இப்போது ஓவராக பேசுவானான்னு பார்க்குறேன். பட் அது பயங்கரமாக தேட்டரில் என்ஜாய் பண்ணுற ஒரு மீட்டரில் இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சஸ்பென்ஸ் ஏதோ மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு லீக் ஆயிருக்கு. இந்த ஒரு ஹீரோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அது அப்படியே லீக் ஆகாமல் நீங்கள் அப்படியே பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதனால தான் சரி உங்கள் வாயிலிருந்து வருமானு பார்த்தோம். ஓகே, நீங்களே சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நாங்களும் அதை மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் இப்போ பண்ணுறதும் சரி அண்ட் இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு எங்கள் வசந்த் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எனக்கு வசந்த் டிவியில் இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2011 வசந்த் டிவியில் டாப் ஸ்டார் சிங்கர்ன்ற ஷோ நான் ஆங்கர் பண்ணியிருந்தேன். அது செம்ம மெமரி. கார்த்திகேயன் சார் அவர் தான் அந்த ஷோவோட டைரக்டர், ப்ரொடியூசர். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சு. நானும் ஷப்னம் ஆங்கர் பண்ணியிருப்பேன். எஸ்என் சுரேந்தர் சார் அவங்களாம் ஜட்ஜா. ஸோ சிங்கிங் ஷோ அது பயங்கர ஸ்வீட் மெமரிஸ் அது. ஸோ இதே ஸ்டுடியோவில் தான். அப்போ அது இந்த மாதிரி இல்லை, அப்போ அது வந்து ஒரு இதுவாக இருந்தது, செட்டு போட்டு பண்ணுற ஒரு இடமா இருந்தது. இங்கே தான் செட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே தான் நான் கார் அங்கே பார்க் பண்ணிட்டு இங்கே தான் நிறைய தூங்கியிருக்கேன். டேக் போகிற ஏன்னா மதியானம் ஆயிரம் ஷார்ட் வைக்கிறதுக்கு. ஸோ காலையிலேயே வர சொல்லிடுவாங்க, வந்து தூங்கி. ஸோ பயங்கர மலரும் நினைவுகளாக இருந்தது இந்த ரோடில் வரும்போதே. ஸோ அது பர்சனலாக எனக்கு எமோஷ்னலாக சென்டிமெண்டலாக வெரி ஹாப்பி இங்கே. அண்ட் கார்த்திகேயன் சாருக்கு ஏன்னா அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆங்கர் பண்ணது இதுதான் நினைக்கிறேன். குட்டியாக ஏதோ பண்ணியிருந்தேன். ஸோ அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஷோ கொடுத்துருந்தாரு. ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது. ஒரு சேனலில் நீங்கள் வந்து ஆங்கராக வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்கீங்க அண்ட் அதே சேனலில் இப்போ வந்து கெஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க. இந்த டிரான்சிஷன் உங்களுக்கு அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நமக்கு நடக்கும்போது தானே நம்ம பர்சனலா அதை இது பண்ணுவோம். அது ஹாப்பி தான், அது ஓகே தான். பட் அதை தாண்டி எனக்கு இந்த நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அதை இந்த பெஞ்ச்ல தானே உட்காந்தோம், இங்கே தானே இருந்தோம், அந்த ஞாபகங்கள்லாம் வரும்ல. அதுதான் இன்னும் பியூட்டிஃபுல்லா. அந்த இடத்துக்கே நம்ம வந்து அது எனக்கு அவ்வளோ இது இல்லை. எனக்கு அந்த மெமரிஸ் தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும்ல, ஒரு நாஸ்டால்ஜியா கிரியேட் பண்ணும்ல. அது எனக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்குமே வந்து நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணீங்க, போல்டாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.